all, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all are fine. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்னோட friend அவங்களுடைய 10 லட்ச கடனை எப்படி 43,000 rupees salary கட்டி முடிச்சாங்க அப்படிங்கறதான் பார்க்க போறோம். சோ என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுடைய monthly salaryயோட 20 times வரைக்கும் உங்களுடைய கடன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களால அந்த கடனை வந்து 3 to 4 years குள்ளாடி கட்டி முடிக்க முடியும். provided வந்து அந்த கடன் வந்து 10% க்கு கீழ இருக்கிற இன்ட்ரஸ்ட் ரேட்ல இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய monthly salaryல நீங்க வந்து half the salary வந்து உங்களால loan repaymentக்காக யூஸ் பண்ண முடியணும். சோ இதே மாதிரி உங்களுடைய salary வந்து இந்த ஃபார்முலா வொர்க் அவுட் ஆகணும்னா உங்களுடைய salary வந்து 30,000 ல இருந்து 50,000 குள்ளாடி இருந்துச்சு அப்படினா கண்டிப்பா இந்த ஃபார்முலா படி தான் நீங்க கடன் எடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து இப்போ உங்களுடைய salary வந்து ஒரு 30,000 rupees இருக்கு அப்படிங்கறத கன்சிடர் பண்ணிப்போம். சோ அதுல உங்களால 15,000 rupees க்கு நீங்க உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் எல்லாம் சுருக்கிக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிற 15,000 rupees உங்களால லோன் ரீபேமென்ட்காக பண்ண முடியும் அப்படினா கண்டிப்பா நீங்க 6 lakhs வரைக்கும் நீங்க கடன் எடுத்துக்கலாம். மேக்ஸिमமே 6 lakhs தான். சோ அதே மாதிரி இந்த கடன் வந்து 10% க்கு கம்மியான இன்ட்ரஸ்ட் ரேட்ல இருந்தா மட்டுமே தான் வந்து உங்களால இது வந்து பண்ண முடியும். சப்போஸ் வந்து 10% இன்ட்ரஸ்ட் ரேட்டுக்கு ஜாஸ்தியா போயிடுச்சு அப்படினா இது வந்து ஆள்கொல்லி கடனா மாறிடும். ரொம்பவே கஷ்டம். இப்போ வந்து சப்போஸ் உங்களுடைய கடன் வந்து இந்த 6 lakhs க்கு ஜாஸ்தியா ஒரு 10-15 lakhs அந்த மாதிரி இருந்துச்சு அப்படினாலோ இல்லாட்டினா அந்த கடன் வந்து ஒரு 15% க்கு ஜாஸ்தியான இன்ட்ரஸ்ட் ரேட்ல இருந்துச்சு அப்படினாலோ கண்டிப்பா உங்களால வந்து 3 to 4 yearsல எல்லாம் கட்ட முடியாது. மினிமம் வந்து ஒரு 5-10 years வரைக்கும் ஆகும். அதுக்காக தான் நீங்க கண்டிப்பா அந்த கடனோட டென்யூர் இன்கிரீஸ் பண்ணி ஆகணும். சோ கொஞ்சம் டென்யூரை ஜாஸ்தி பண்ணி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கட்டி முடிக்க முடியும். இல்ல அப்படினா வந்து உங்களால ஹோம் லோன் நீங்க போறீங்க அப்படினா கண்டிப்பா ஒரு 10-15 இல்ல ஒரு 30 lakhs கிட்ட கூட உங்களால ஹோம் லோன் கட்ட முடியும். provided வந்து அந்த ஹோம் லோன் வந்து கண்டிப்பா 10% க்கு கீழ இருக்குறதுனால தான் உங்களால அது கட்ட முடியுது. அதே மாதிரி பட் ஸ்டில் நீங்க வந்து அது ஒரு 25 years 20 years அந்த மாதிரி நீங்க கட்டி முடிச்சு வரும்போ நீங்க வாங்குன ஹோம் லோனை விட வந்து கிட்டத்தட்ட டபுள் தி டைம்ஸ் வந்து கட்டியிருப்பீங்க. சோ அதுவும் நீங்க கவனிச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த ரெண்டுமே இல்ல அப்படினா நீங்க இவ்ளோ ஹையர் கடன் வச்சிருக்கீங்க அப்படினா கண்டிப்பா உங்களுடைய இன்கம் வந்து இன்கிரீஸ் பண்ணி தான் ஆகணும். சோ இப்போ உங்களுடைய இன்கம் வந்து ஒரு 1 lakh இருக்கு அப்படிங்கறத கன்சிடர் பண்ணிப்போம். சோ ஒரு 1 lakh உங்களுடைய இன்கம் இருக்கு அப்படினா உங்களால 30 lakhs வரைக்கும் எல்லாம் நீங்க கடன் எடுத்தா கூட உங்களால 3 to 4 yearsல கட்டி முடிக்க முடியும். provided அந்த கடன் 10% க்கு கீழ இருக்கணும். எப்படி அப்படினா இப்போ 1 lakh நீங்க வாங்குறீங்க அப்படினா உங்களுடைய ரீபேமென்ட் கெபாசிட்டி வந்து உங்களால இன்கிரீஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு 1 lakh வாங்குறவங்க ஒரு 30,000 க்குள்ள அவங்களுடைய செலவுகளை எல்லாம் முடிச்சிட்டு பேலன்ஸ் இருக்கிற 70,000 rupees-ஐயும் வந்து அவங்க லோனுக்காக ரீபே பண்ணாங்க அப்படினா கண்டிப்பா அவங்களால இந்த ஒரு பெரிய அமௌண்ட் கூட போக முடியும். நோ ப்ராப்ளம். பட் இப்போ வந்து அவங்களால ரீபேமென்ட் வந்து இந்த அமௌண்ட் பண்ண முடியாது அப்படினா அகைன் வந்து ரொம்பவே கஷ்டம் தான் இந்த அமௌண்ட் எல்லாம் எடுத்துட்டாங்க அப்படினா. ஆனா 1 lakh எல்லாம் salary வாங்குறவங்களுக்கு ஹோம் லோன் வந்து 90 lakhs கிட்ட எல்லாம் கொடுக்கறாங்க. 90 lakhs எல்லாம் எப்படி அவங்களால கட்ட முடியும் அப்படினா கண்டிப்பா அந்த லோனோட டென்யூர் வந்து 25 years 20 years அந்த மாதிரி வச்சா மட்டுமே தான் உங்களால அந்த ஹோம் லோன் வந்து இந்த மாதிரி கட்ட முடியும். provided வந்து ஹோம் லோன் கம்மியான இன்ட்ரஸ்ட் ரேட்ங்கறதுனால நோ பிரச்சனை இல்ல. சோ வந்து இந்த அமௌண்ட்ல வந்து அவங்களால கட்ட முடியும். சோ இந்த 90 lakhs எடுக்கறவங்க எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 75-80,000 rupees வந்து அவங்களால அவங்க ஹோம் லோனுக்கே பே பண்ற மாதிரி இருக்கும். சோ நான் சொன்னது வந்து இந்த சிஸ்டம் வொர்க் அவுட் ஆகணும் அப்படினா கண்டிப்பா நீங்க வந்து இந்த salary rangeல இருக்கணும். சோ இந்த salary range அப்படினா வந்து வேற ஃபார்முலா வொர்க் அவுட் ஆகும். சோ நீங்க எப்பவுமே கடன் வச்சிருக்கீங்க அப்படினா உங்களுடைய கடன் வந்து எந்த ரேஞ்ச்ல இருக்கு அப்படிங்கறது நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ என்னோட friend வந்து அவங்களுடைய கடன் டீடைல்ஸ் நம்ம பாப்போம். சோ அவங்க ஆகஸ்ட் 2022ல அவங்களுக்கு வந்து கடன் இருந்துச்சு. சோ அவங்களுடைய வெட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ்ஸோட கோல்ட் வந்து அவங்க வாங்கி கடன் வச்சிருந்திருக்காங்க. சோ அந்த கடன் எப்படி அப்படினா அவங்களுடைய ஹஸ்பண்டோட கல்யாணம் அவங்க நடத்துனது, அதுக்கு அப்புறம் வந்து அவங்களுடைய சிஸ்டரோட வெட்டிங் நடத்துனது, அப்புறம் அவங்களுடைய ஹோம் ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க. சோ அப்படி வந்து இந்த கடன் ஆயிடுச்சு. சோ 10 lakhs கிட்ட வந்து கடன் ஆகிடுச்சு. அது எல்லாமே வந்து ரிலேட்டிவ்ஸோட கோல்ட் வாங்கி தான் வச்சிருக்காங்க. சோ 25 பவுன் வந்து அவங்களுக்கு இது லோன்ல இருந்திருக்கு. சோ இந்த 25 பவுன் நகையும் வந்து இப்போ அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ ஒரு பவுனுக்கு 40,000 rupees பேங்க் லோன் தான். சோ நோ ப்ராப்ளம். சோ 40,000 rupees பேஸ் பண்ணி ஒரு 10 lakhs rupees வந்து அவங்களுக்கு கடன் இருந்திருக்கு. சோ இப்போ வந்து இந்த கடனை வந்து எப்படியாச்சும் இவங்களுக்கு கட்டி முடிக்கணும். அவங்களோட ரிலேட்டிவ்ஸும் அவங்களோட கோல்ட் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த கடனை வந்து சீக்கிரமா கட்டி முடிக்கணும் அப்படிங்கறத வந்து என்னோட friend வந்து பிளான் பண்ணியிருக்கா.
ஸோ அவங்களுடைய ஹஸ்பண்டும் வந்து அவளும் கூட சேர்ந்து பிளான் பண்ணி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து இவகிட்ட வந்து 10 பவுன் தான் 10 பவுன் நகை தான் இருக்குது. ஸோ இதை வச்சு இதை வந்து டேக்கிள் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து இவளோட கோல்டு லோன் வந்து போகிறது பாசிபிள் இல்லை. நெக்ஸ்ட் வந்து ஹோம் லோன் போகலாம் அப்படிங்கிறத பார்த்துருக்குறாங்க. ஸோ ஹோம் லோன் போனவங்க அப்படின்னா அவங்களுடைய ஹோம் ரெனோவேஷனும் முடிஞ்சதுனால பேங்க்கில் வந்து லோன் கொடுக்குறதா சொல்லலை. ஸோ அதனால ப்ரைவேட்டில் வந்து ஹோம் லோன் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. பட் ஸ்டில் வந்து அவங்க 15% கிட்ட இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு போகாமல் இருக்கிறது பெட்டர். ஸோ அதனால் அவங்க இதை எடுக்கல. நெக்ஸ்ட் வந்து வேறு ஏதாச்சும் இடத்துல கடன் எடுக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எதுவுமே நடக்கல. நெக்ஸ்ட் வந்து இவங்க வந்து இப்போ பிளான் பண்ணுறாங்க எப்படி அவங்களால இந்த கடனை கட்ட முடியும் அப்படிங்கிறதா. ஸோ இவளோட ஹஸ்பண்டோட சேலரி வந்து 43,000 rupees இருந்திருக்கு அந்த டைமில் 2022ல். நெக்ஸ்ட் வந்து அவர் மட்டுமே சென்னையில் இருந்தார் அப்படின்னா அவரோட எக்ஸ்பென்ஸ் வந்து 12,000 கிட்ட ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் 31,000 rupees வந்து ஊருக்கு அனுப்பி விடலாம் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அப்போ வந்து இந்த 31,000ல இவளால் செலவு பண்ண முடியுமா அப்படிங்கிறத இவ பார்த்துருக்குறா. ஸோ வீட்டோட எக்ஸ்பென்ஸ் வந்து ஒரு 5,000 to 6,000 rupeesக்குள்ளாடி அவளால் முடியும் அப்படிங்கிறத அவள் யோசிச்சிருக்கா. ஸோ இந்த அமௌண்ட் வந்து அவங்க டவுனில் இருக்கிறதுனால அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்களால இதை டேக்கிள் பண்ணிக்கலாம் வீட்டோட எக்ஸ்பென்சஸை. பட் இது சிட்டியில் இருந்தாங்க அப்படின்னா இது பாசிபிள் கிடையாது. ஸோ பேலன்ஸ் வந்து 25,000 rupees வந்து லோன் ரீபேமெண்ட்டுக்காக அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதா இவ யோசிச்சிருக்கிறா. ஸோ இதை பேஸ் பண்ணி ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தப்போ தான் சீட் எடுக்கிறதா கேள்விப்பட்டிருக்கா. ஸோ எங்கள் பக்கத்து ஸ்டேட்டோட ஒரு கவர்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அவங்களோட சீட்டு நடத்துகிறாங்க. ஸோ அந்த சீட்டில் வந்து நம்ம சேர்ந்தோம் அப்படின்னா வந்து ஒரு பல்க் அமௌண்ட் முதலே கிடச்சிடும். ஸோ மந்த்லி நம்ம பே பண்ணி வந்து ரிட்டர்ன் பண்ணால் போதும். ஸோ அந்த சீட் அமௌண்ட் பார்த்தப்போ 10 lakhsக்கு வந்து சீட்டு நடந்துட்டு இருக்கு. அந்த டைமில் வந்து ஓனர் சீட்டு நடந்துட்டு இருந்திருக்கு. ஸோ 10 lakhsக்கு வந்து ஓனர் சீட்டு அப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அது எப்படி அப்படின்னா மந்த்லி வந்து அரௌண்ட் 25,000 வச்சு எல்லாருமே பே பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ 40 பேர் அதில் சேருவாங்க அந்த சீட்டில். 40 மாதம் பே பண்ணணும். அதாவது 3 years and 4 months கிட்ட பே பண்ணணும். நெக்ஸ்ட் மந்த் ஒவ்வொரு மந்த்தும் ஒவ்வொரு ஆட்களுக்கு வந்து அந்த சீட் அமௌண்ட் கொடுப்பாங்க. 1 lakhக்கு 5,000 rupees பேஸ் பண்ணி 10 lakhsக்கு 50,000 rupees ஒவ்வொரு மாதமும் இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து போயிடும். ஸோ இது மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ் வந்து 9,50,000 rupees இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட்லேருந்து தான் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஏலம் கூப்பிட்டு எடுத்துக்கலாம். ஸோ பேசிக்காக வந்து ஏலம் கூப்பிட்றதுக்கு யாருமே போகலை அப்படின்னா குலுக்கல் முறையில் வந்து யாருக்கு வந்து சீட்டு வருதோ ஸோ அவங்களுக்கு கூப்பிட்டு கொடுத்துருவாங்க. ஸோ சப்போஸ் இப்போது வந்து ஒருத்தங்க மட்டுமே ஆப்ஷன் யாராச்சும் ஏலத்துக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கேட்குற அமௌண்ட்டுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு ஆளுக்கு மேலே ஜாஸ்தியான பேர் வந்து ஏலம் ஒழிக்க போயிருக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இந்த அமௌண்ட்லேருந்து கம்மியாக கூப்பிட்டுட்டு வருவாங்க. ஸோ அப்போது வந்து லாஸ்ட்டு இருக்கிறவங்க வந்து என்ன அமௌண்ட்டுக்கு முடிக்கிறாங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஏலம் போகும் சீட்டில். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மந்த் வந்து இவங்களும் போயிருக்கிறாங்க. ஸோ அந்த மந்த் வந்து இவங்களுக்கு கிடைக்கல. ஆக்சுவலி 8 lakhs கிட்ட வந்து போயிருக்கு. ஸோ அரௌண்ட் 8 lakhs. ஸோ இந்த அமௌண்ட் வந்து கரெக்டாக என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியலை. ஸோ பட் ரிலேட்டடாக வந்துட்டு கிட்டத்தட்ட இவ்வளோ தான். ஸோ 8 lakhs ப்ளஸ் வந்து இந்த 50,000 ஆட் பண்ணி டிவைடட் பை 40 போடும்போது ஒரு அமௌண்ட் வரும். ஸோ இந்த அமௌண்ட் தான் மந்த்லி அந்த சீட்டில் இருக்கிற எல்லாருமே பே பண்ணுறது மாதிரி இருக்கும். அதே மாதிரி செகண்ட் மந்த்தும் போயிருக்கிறாங்க. அந்த மந்த் வந்து 8,30,000 கிட்ட போயிருக்கு. ஸோ அந்த டைமில் வந்து அப்போது இவங்களுக்கு கிடைக்கல ஆக்சுவலி. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் மந்த் இவங்க ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஆக்சுவலி அந்த டைம் வந்து இவங்க 8,40,000 rupeesக்கு வந்து கூப்பிட்டு எடுக்க முடிஞ்சிருக்கு இவங்களால. ஸோ இப்போ வந்து இந்த 8,40,000 rupees வந்து இவளுக்கு கிடச்சிருச்சு. இப்போது இந்த ஒவ்வொரு மந்த்தும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 மந்த் வரைக்கும் வந்து இந்த அமௌண்ட் தான் போய்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு 22,000 23,000 கிட்ட தான் வந்து மந்த்லி போய்கிட்டே இருக்கும். ஸோ ஃபுல் அமௌண்ட் கட்ட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா வந்து முதல்ல போகிறவங்கெல்லாம் கம்மியாக தான் கூப்பிட்டு எடுப்பாங்க, அர்ஜென்ட் பீப்புள் இல்லையா. ஸோ அதனால ஸோ அரௌண்ட் ஒரு 8 lakhs கிட்ட தான் வந்து அந்த டைமில் போயிட்டுருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து இந்த அமௌண்ட் வந்து இங்கே கம்மியாகும் மந்த்லி. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 வருஷம்லாம் தாண்டி ஒரு 25 to 40 month கிட்ட வரும்போது தான் வந்து ஜாஸ்தியாக தொடங்கும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 9,50,000 அரௌண்ட் இந்த அமௌண்ட் அரௌண்டே வந்து கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ வந்து மந்த்லி வந்து 25,000 ஃபுல்லாக கட்டுறது மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து இந்த சீட்டு நடக்கும். இப்போது இவளுக்கு வந்து இந்த 8,40,000 rupees கிடச்சிருச்சு. இப்போது இந்த அமௌண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்ஸ்டிடியூஷனில் அவங்க வந்து அவங்களோட இன்ஸ்டிடியூஷன் டெபாசிட் பண்ணி இவங்களுக்கு வந்து மந்த்லி வந்து 7.5% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்ருப்பாங்க. இவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகிடும். ஸோ இப்போ இவங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து கையில் வாங்கணும் அப்படின்னா இவங்க ஏதாச்சும் செக்யூரிட்டி கொடுக்கணும். ஸோ செக்யூரிட்டியில் வந்துட்டு அவங்க வேல்யூவேஷன் போடுவாங்க. ஸோ வேல்யூவேஷன் போடும்போது வந்து இந்த அமௌண்ட்டுக்கு ஜாஸ்தியான வேல்யூவேஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு அவங்க வந்து
இந்த அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போது கோல்டு கொடுக்கலாம். ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவலான கோல்டு இவக்கிட்ட கிடையாது, அதனால் அது இவளால் கொடுக்க முடியல. நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட ஷுவரிட்டி ஆர் கேரண்டி யாராச்சும் கொடுத்தாங்க அப்படின்னு அதுவும் ஓகே, பட் இதுவும் உங்களுக்கு கிடைக்கல. நெக்ஸ்ட் வந்து லேண்ட் இருந்துச்சுன்னா அது காமிக்கல, அதுவும் உங்களுக்கு கிடையாது. பட் வந்து வீடு இருக்குது. ஸோ வீட்டு டாக்குமெண்ட் வந்து இவங்க காமிச்சிருக்கிறாங்க. ஸோ வீட்டு டாக்குமெண்ட் காமிச்சு வேல்யூஷன் போட்டப்போ இந்த அமௌண்ட்டை விட ஜாஸ்தியாகவே வந்ததுனால ஸோ அவங்களுக்கு அந்த அமௌண்ட் ரிலீஸ் பண்ணலாங்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஹோம் டாக்குமெண்ட் கொடுத்து அவங்க இந்த அமௌண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இவளுடைய கடனில் வந்து 10 lakhs கடனில் 8,40,000 rupees வந்து பே ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பேலன்ஸ் வந்து 1,60,000 rupees இருக்குது. ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு வந்து ஈக்குவலான கோல்டு ஒரு 4 பவுன் இவ வச்சுட்டு அவங்களோட ரிலேட்டிவ்ஸோட கோல்டு கம்ப்ளீட்டாக 25 பவுனையும் எடுத்து அவளுடைய ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கொடுத்துட்டா. ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு மட்டுமே ஈக்குவலான இவளுடைய கோல்டு வச்சுருக்கிறா. ஸோ இப்போ இவளுக்கு வந்து சீட்டு கட்டிகிட்டு இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து இந்த 4 பவுன் நகைக்கு இந்த 1,60,000 rupees வந்து கோல்டு லோனும் பே பண்ணி அவள் திருப்பி எடுக்கணும். ஸோ இதுக்காக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருக்குறா. ஸோ அப்போ வந்து இந்த மந்த்லி பேமெண்ட் வருது இல்லையா, ஸோ இந்த மந்த்லி நம்ம இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறதுல கொஞ்சம் பேலன்ஸ் அமௌண்ட் வரும் இல்லையா, ஃபுல் அமௌண்ட் பே பண்ண வேண்டாம். ஸோ அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து கிட்டத்தட்ட 2,000 3,000 rupees எல்லாம் இனிஷியலாக வரும் ஃபஸ்ட்டு ஒரு 2 years கிட்ட. ஸோ அந்த அமௌண்ட்டை அப்படியே எடுத்து என்ன பண்ணியிருக்கிறா அப்படின்னா இந்த கோல்டு லோனுக்கு பே பண்ணியிருக்கிறா. இந்த 1,60,000லேருந்து பே பண்ணியிருக்கிறா. அதே மாதிரி டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சிருக்கா. ஸோ டியூஷன்லேருந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 3,000 3.5 அந்த மாதிரி கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த அமௌண்ட்டையும் அப்படியே வந்து இந்த கோல்டு லோனுக்கு போட்டிருக்கிறா. நெக்ஸ்ட் வந்து இவளுடைய ஹஸ்பண்ட் வந்து ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா காசு அனுப்பி விட்டார் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவருக்கு போனஸ் வரும், அப்புறம் வந்து ஏதாச்சும் ஒரு ஓடி பார்த்து ஏதாச்சும் காசு வந்துச்சுனாலோ இல்லாட்டினா அவரே சேவ் பண்ணி ஏதாச்சும் அனுப்பிட்டு இருந்தாரு அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர காசு எல்லாத்தையுமே வந்து இந்த கோல்டு லோனுக்கு பே பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி பே பண்ணி வந்து 2 yearsல வந்து இந்த 1,60,000 rupees பே பண்ணி அவளோட 4 பவுன் நகையும் வந்து திருப்பி எடுத்துட்டா. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு திருப்பி சீட்டு மட்டும் கட்டிகிட்டு இருந்திருக்கிறான். ஸோ இந்த சீட்டும் வந்து இந்த ஜானில் வந்து முடிஞ்சிருச்சு. ஜான் 2026 கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்கு. ஸோ என்கிட்ட சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இது இந்த சீட்டு வந்து கிட்ட 40 months கரெக்டாக ரன் ஆகிருக்கு. அதாவது 3 years 4 months ரன் ஆயிருக்கு. ஸோ ஜானில் முடிஞ்சிருச்சு. ஸோ இவளுடைய கடன் வந்து இப்போது இந்த ஜானோட முடிஞ்சிருச்சு ஃபுல்லாகவே. இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் லோ இன்கமில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சீட்டு போய் தான் வந்து ஃபுல் அமௌண்ட், அதாவது ஒரு பல்க் அமௌண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சீட்டு போய் வந்து கடன் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பட் வந்து சீட்டு வந்து எப்போவுமே கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் ஏதாச்சும் உங்களுடைய ஏரியாவில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் ட்ரை பண்ணுங்கள் ஜாயின் பண்ணி. இல்லை அப்படின்னா வந்து பட் அதுக்கு வந்து செக்யூரிட்டி தேவை. பட் செக்யூரிட்டி இல்லை அப்படின்னா ப்ரைவேட் சீட்டு தான் போகணும். பட் ப்ரைவேட் சீட்டு போகிறது வந்து ரொம்பவே ரிஸ்க்கு. ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு அது போகாமல் இருக்கிறது பெட்டர். ரொம்ப தெரிஞ்சவங்க கூட வேறு ஏதாச்சும் சீட்டில் யாராச்சும் வந்து ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா வந்து நீங்கள் சேர்ந்துருக்கிற சீட்லேயும் வந்துட்டு அந்த ரிஸ்க் வந்து வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி போகாமல் இருக்கிறது பெட்டர். பட் ஸ்டில் வந்து இந்த கந்து வெட்டி அந்த மாதிரி விஷயங்களுக்கு போகாமல் இந்த மாதிரியான ஒரு சீட்டில் வந்து ஜாயின் பண்ணி கொஞ்சம் அமௌண்ட் பல்கான ஒரு அமௌண்ட் கிடச்சிச்சு அப்படின்னா உங்களுடைய கேபிட்டல், அதாவது உங்களுடைய கடனோட கேபிட்டல் அமௌண்ட் உங்களால் அடைச்சிட முடியும். ஸோ இதுதான் பெட்டராக இருக்கும். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கிரெடிட் கார்டு லோன் போகவே கூடாது. ஏன் அப்படின்னா பேசிக்காக வந்து இந்த லோன் வந்து ரொம்பவே ஜாஸ்தியான இது லோன் ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்பவே ஒரு 15-20% அந்த மாதிரியான ஹையர் பர்சன்டேஜ் லோன். ஸோ இது 2-3 yearsலேயே வந்து கேபிட்டல் டபுள் ஆகிடும். ஸோ இது வந்து ரொம்பவே கஷ்டம், நம்மளால் கட்டி முடிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிடும். ஸோ இந்த லோன் போகாமல் இருக்கிறதே ரொம்பவே நல்லது. இன்னொன்று என்ன அப்படின்னா நம்மளுடைய கிரெடிட் ஸ்கோரும் வந்து பாதிக்கப்படும். ஸோ இந்த கிரெடிட் மட்டும் போகவே கூடாது. இன்னொன்று என்ன அப்படின்னா எந்த வகையான டெப்டாக இருந்தாலுமே வந்து நீங்கள் உங்களுடைய கடனோட இயர்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் கால்குலேட் பண்ணி நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் பே பண்ணுறீங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அது 10%க்கு ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கடன் தயவு செஞ்சு போக வேண்டாம். ஸோ இந்த 10%க்கு ஜாஸ்தியான கடன் எல்லாத்தையுமே வந்து தயவு செஞ்சு சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு பார்க்கணும். இல்லை அப்படின்னா வந்து அது ரொம்பவே ஒரு சேவிங்ஸையும் நம்மளால் பண்ண முடியாது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் கொண்டு விட்டுரும். ஸோ பேசிக்காக வந்து இந்த 2 விஷயமுமே நீங்கள் கண்டிப்பாக எப்போவுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த என்னுடைய ஃப்ரெண்ட் அவளோட கடன் அடைச்ச இந்த விஷயத்தில் நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, அவங்களுடைய மணி மைண்ட் செட் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ அவங்களால வந்து காசு வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணி அவங்களால வந்து இந்த விஷயத்தை வந்து பிளான் பண்ணி கரெக்டாக பண்ண முடிஞ்சதுனால மட்டுமே தான் அவங்களால இவ்வளோ சீக்கிரமாக இந்த கடனை அடைக்க முடிஞ்சிச்சு. ஸோ கடன் அடைக்கிறதா இருந்தாலும் சரி, சேவிங்ஸ் ஆனாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆனாலும் சரி, மணி மைண்ட் செட் வந்து ரொம்பவே முக்கியம். நம்ம வந்து காசை எப்படி பார்க்குறோம், நம்ம வந்துட்டு காசை என்ன டைரெக்ஷனில் கொண்டு போகிறதுக்கு பிளான் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ இது பேஸ் பண்ணி இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து இவங்களுடைய லோன் எல்லாமே வந்து லோ காஸ்ட் லோனாக இருந்திருக்கு. கோல்டு லோன் ஆனாலும் சரி, சீட்டாக இருந்தாலும் சரி, ஸோ எல்லாமே வந்து லோ காஸ்ட் லோனில் இருந்ததுனால மட்டுமே தான் அவங்களால இவ்வளோ சீக்கிரம் வந்து பே பண்ண முடிஞ்சிச்சு. சப்போஸ் ஏதாச்சும் ஒரு லோன் எதர் கோல்டோ இல்லை சீட்டு மாதிரி ஏதாச்சும் ஒரு பெரிய கடன் ஏதாச்சும் அந்த மாதிரி எடுத்திருந்தாங்க அப்படின்னா அது 10%க்கு ஜாஸ்தியான கடனாக போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைம் ஃப்ரேமில் பே பண்ணவே முடியாது. ஸோ இல்லாட்டினா இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். ஸோ இந்த இன்கமில் உங்களால் பே பண்ண முடியணும் அப்படின்னா வந்து இதுதான் வந்துட்டு பேசிக்கு. இந்த பேசிக் ரூல்ஸ் இது வந்துட்டு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ நான் எல்லாமே சொல்கிறதுக்கு முன்னாடி பேசிக்காக வந்து உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்டு வந்து பில்டு பண்ணிக்கோங்க. ஒரு லோன் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி எமர்ஜென்சி ஃபண்டு பில்டு பண்ணிக்கோங்க. ஒரு 20,000 சேலரி வாங்குறவங்க கண்டிப்பாக ஒரு 60,000 ருபீஸ் அவங்களுடைய லிக்விட் கேஷாக அவங்களுடைய அக்கௌண்ட்டில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஹெல்த் இன்சூரன்ஸும் டேர்ம் இன்சூரன்ஸும் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதை பற்றின வீடியோஸ் நான் தனியாக போட்டிருக்கிறேன். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம வந்து கம்மி இன்கமில் இருக்கும்போது எப்போவுமே சேவிங்ஸ் வந்து ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு கஷ்டமும் தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹேபிட் எப்படி பில்ட் பண்ணுறது, எப்படி வந்து சின்ன சின்ன வகையில் நம்ம சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு 7 டிப்ஸ் வந்து நான் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து கடன் போகாமல் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரியான வீடியோஸ் நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ், பாய்.